இனிய காலை வணக்கம். அமெரிக்கா ஃப்ளைட்லாம் இல்லை, அன்புலகிற்கு செல்ல உள்ளேன். இல்லை, ஒரு அன்பு நிமித்தமான பணி நிமித்தமாக செல்ல இருக்கிறேன். அதுக்கு தான் பெர்மிஷன் வாங்கினா பெர்மிஷன் டிக்ளைன்னாரு. உங்கள் பெர்மிஷன்லாம் இருக்கட்டும், நான் ஆல்ரெடி மேற்படி வாங்கிட்டேன். உங்கள் மேலே இன்னொரு வழக்கு போடுவேன், இந்த கதையில் சொன்ன மாதிரி இன்னொரு வழக்கு போடுவேன்னு இருக்காரு. ஏற்கனவே ஒரு வழக்கு பெண்டிங்கில் இருக்குது அப்படிங்கிறாரு. இந்த மாதிரி ஒரு கூட்டத்துக்கு போயிட்டு வாயில் போனது தான் இந்த வழக்கு, வேறு எதுவும் இல்லை. ஒரு சிறப்பான கூட்டம் இது. கிட்டத்தட்ட என்னுடைய 3வது புத்தகம். முதல் அம்மாவின் வசம், அடுத்து நம்முடைய செம்புலப்பள்ளீர், 3வது நூலாக ஒரு துளியகம். இந்த 3 நூலும் என்னன்னு கேட்டிங்கன்னா, திறனாய்வு நம்ம இந்த அவர் சொன்னார், ஒரு வார்த்தை சொல்லி சொன்னார் பார்த்தீங்களா, மண்ணின் சொந்தக்காரர்கள். நாங்கள் பக்கத்தில் தான் இருந்தேன், பிறந்து வளர்ந்தது எல்லாம் அந்த பக்கத்தில் தான் நினச்சிக்கிட்டு தான் இருந்தேன். ரொம்ப அவருக்கு ஃபோட்டோ ரொம்ப முக்கியம் சொல்கிறாங்களா. அப்படி இந்த மண்ணில் உலாவிட்டு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் எப்போதுமே. என்ன கேட்டிங்கன்னா, சொந்த மண்ணில் சொந்த ஊரில் இந்த சொந்த ஊரில் ஒரு புத்தக திறனாய்வு, தன்னுடைய புத்தகம் திறனாய்வு நடத்தும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த வாய்ப்பை தந்தால் நம்முடைய நூலகர் விரைவில் நல்ல நூலகர் விருது பெற இருக்கும் அண்ணன் அகிலன் முத்துமார் அவர்களுக்கு இந்த என்னுடைய மனமான நன்றியை தெரிவிக்கிறேன். ஒரு விஷயம் என்னென்னா, இந்த புத்தகம் நான் எதுக்காக எழுதினேன், கிட்டத்தட்ட ஒரு 60 கதை எழுதினேன். இன்னொரு 30 கதை இருக்குது. அது 2வது பாகமாக கூட வெளியிடலாம். ஆனால் முதல் பாகத்தில் நிறைய பேர் இது சிறார் இலக்கியமா அப்படிங்கிற கேள்வி எழுப்புனாங்க. நிச்சயம் இது சிறாருக்காக எழுதப்பட்ட இலக்கியமாக தான் கொண்டு வர முயற்சி பண்ணேன். அது கிட்டத்தட்ட ஒரு 50 to 60% என்னென்னா சிறாருக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ செயல்பாடாகவே ஒரு 4-5 கேள்வி தொடர்ந்து வரிசையாக கேட்டாப்புல, என்னால் பதில் சொல்ல முடியாத அளவுக்குலாம் கேள்வி கேட்டாங்க. அந்த அளவுக்கு என்ன சிறார் இலக்கியமா அப்படிங்கிறது தொட்டுத கேள்வி தான். அது சிறார் இலக்கியம் தான். அது அதில் மாற்றம் இல்லை. அது சொன்ன வடிவமும் விதமும் வேணால் வேறையாக இருக்கலாம். இதாவது பரவாயில்ல. அண்ணன் அவரோட இதில் புத்தகத்தில் எழுதியிருப்பார், ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார். இது சிறார் இலக்கியம் கல்லூரி மாணவர்கள் முதற்கொண்டு பொருந்தும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு ஒரு வார்த்தை. இது கல்லூரி மாணவர்கள் மட்டும் பொருந்ததில்லை, எல்லா மனிதர்களுக்கும் பொருந்தும் அப்படிங்கிற மாதிரி வள்ளி செல்வனிகள் சொன்ன மாதிரியும் சொல்லியிருப்பாரு. இப்படி பார்த்தீங்கன்னா, இந்த புத்தகத்தில் 30 கதைகள். அந்த 30 கதைகளுமே ஏதாவது ஒரு துளி அறம்னு தம்பி அதுக்கு ஒரு விளக்கெல்லாம் ரொம்ப அழகாக கொடுத்தாரு. நான் அதில் ஒரு துளின்னு எதுக்கு வச்சேங்கிற காரணத்தை சொல்லியிருந்தேன். அதில் அமிழ்துன்னு ஒரு கதை இருக்கும். அந்த அமிழ்துங்கிற கதை, அமிழ்தை எல்லாரும் நிறைய இது பண்ண முடியாது, கொடுக்க முடியாது, துளி துளியாக தான் கொடுக்க முடியும். அது மாதிரி இது என் பார்வையில் இந்த கதைகள் அனைத்தும் அமிழ்தாக தென்பட்டதால் இது ஒரு துளி அறம் சார்ந்த சிந்தனைகளாக இருப்பதால் ஒரு துளி அறம்னு பெயர் வச்சேன். இந்த தொகுதி நம்ம கலைப்பதிப்பு மூலமாக தான் வெளியிடப்பட்டது. நம்முடைய பிரபோனனுடைய புத்தகம் செல்வதியாதின் டிசைன் பண்ணார் சுப்பையா, அவர் தான் இந்த புத்தகத்தையும் டிசைன் பண்ணார். உண்மையிலேயே ஒரு குறுகிய காலகட்டத்தில் நம்ம புத்தக திருவிழாவில் கொண்டு வரணும்னு நினச்சேன். புத்தக திருவிழாவில் நம்ம காயத்ரி, மாணவி காயத்ரி, அப்புறம் குழலி, அப்புறம் நம்முடைய சூடாமணி 3 பேரும் இந்த புத்தகங்கள் வெளியிட்ட அன்றைக்கி பேசினாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அதுக்கான நேரம் கூட அப்போ கொடுக்கப்படல. அதனால் இங்கே பேச சொன்னேன். கூட அந்த கதையை நல்லா உள்வாங்கி ரொம்ப அழகாக தனக்கே உரிய பாணியில் ரொம்ப சிறப்பாக அந்த கதையை சொன்னாங்க. அந்த ஒவ்வொரு கதையிலும் ஒரு மாறல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசை. அதுதான் நான் கொண்டு வந்தேன். அந்த மாறலையும் செல்வி காயத்ரியும் சரி, நம்முடைய வள்ளி செல்வனியின் தம்பியும் சரி புரிஞ்சுக்கிட்டு சொன்னாங்க. இதில் 30 கதைகள். இப்போ அண்மையில் நம்ம மாவட்ட மைய நூலகத்தில் ஒரு கதை சொல்லி நிகழ்வு, அதுக்கான ஒரு பட்டறை அப்படிங்கிற மாதிரி வச்சுருந்தாங்க சிறு குழந்தைகளுக்கு. அதில் கூட நான் பேசும்போது இதுலேருந்து ஒரு கதை எடுத்து தான் பேசினேன். ஒரு விவசாயி, தச்சர், அப்புறம் குயவர் குடும்பத்தை பற்றியில் உள்ள ஒற்றுமை, அதை பற்றி தான் ஒரு கதையை எடுத்து கூட சொன்னேன். அப்போ அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, கதை நீங்கள் கதைங்கிறது எப்படி உள்ளே போகணும், அந்த கதை வாயிலாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கிறது உங்கள் வாழ்க்கையில் அனுபவமாக நீங்கள் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு துளி அறம். நிச்சயமாக இந்த புத்தகம் நம்ம லைப்ரரிக்கு நான் இப்போ கொடுத்துருவேன். ஒரு 2 புத்தகங்கள் கொடுத்துட்றேன். இங்கே படிங்க, இல்லை வேணும்னா கேட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கும் தரேன். நிச்சயம் இந்த சமூகத்திற்கான மாற்றத்தினை யாரிடமிருந்து கொண்டு வர வேண்டும் என்றால் நிச்சயமாக சொல்வேன், இன்றைய இளம் தலைமுறைகள், மாணவர்கள், மாணவியர்கள் அவங்ககிட்ட மாற்றங்கள் ஏற்பட்டால் மட்டுமே இந்த சமூகம் அடுத்த தலைமுறையை நோக்கி நல்ல வழியாக இயக்கும் என்ற நம்பிக்கையில் தான் இந்த ஒரு துளி அறம் என்ற படைப்பு படைக்கப்பட்டிருக்கிறது. அது நிச்சயம் உங்களுக்கு
ஏதோ ஒரு விதத்திலேயாவது உதவியாக இருக்கும். அதில் உள்ள ஏதோ ஒரு கதை உங்களை சார்ந்தோ உங்களுக்கு ஏதோ ஒரு திருப்பு முனையாக அமைவதாகவோ அமைக்கப்பட்டிருக்கிறதாக தான் நான் பார்க்கிறேன். நிச்சயம் உங்களுக்கு ஒரு துளி அறம் ஒரு துளி அமிழ்தாக இருக்கும் என்ற நம்பிக்கையை சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.